I'm not on a radio era man. I'm a Sun Music era man. Early 2K kid. ஓகே, நோ இஷ்யூஸ். யூ லைக் சாங்ஸ் ரைட்? அவ்வளோதான். பாட்டு பிடிச்சா நம்ம கூட கனெக்ட் ஆகிக்கலாம். நான் நிஜமாக ரேடியோ கேட்டதெல்லாம் இல்லை. பட் நான் என்ன நினைக்கிறேன்னா, ஒரு சிங்கிள் லெட்டர் வந்து வேர்டாக மாறுது. அந்த வேர்டு எல்லாமே சேர்ந்து லிரிக்ஸாக மாறுது. ஒரு சிங்கிள் வேர்ட்ஸை வச்சே நம்ம வந்து அதை வந்து பாசிட்டிவாக யூஸ் பண்ணுறோமோ நெகட்டிவாக யூஸ் பண்ணுறோமோ அதை வந்து பர்சனை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியும். நம்ம வந்து ஒரு பர்சனை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும்போது அதே மாதிரி நம்ம கேட்குற எல்லா சாங்ஸும் நம்மளோட எமோஷன்ஸை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது. ஒரு சாங்ஸ்னால நம்மளை எமோஷ்னலி மெச்சூராகவும் மாற்ற முடியும், எமோஷ்னலி வந்து இம்மெச்சூராகவும் மாற்ற முடியும். எக்ஸாம்பிள் சொல்லப்போனால், ஜிம்மில் எல்லோரும் சாங்ஸ் கேட்டுகிட்டே ஒர்க் அவுட் பண்ணி அவங்களோட இதை மோட்டிவ் பண்ணிக்கிறாங்க. இன்னொன்று, சின்ன குழந்தைங்கலேருந்தே சாங்ஸ் நிறையா கேட்க ஆரம்பிப்போம். குழந்தை வயிற்றுக்குள்ளே இருக்கும்போது. இப்போ வந்து சொல்லப்போனால் எக்ஸாம்பிள்ஸுக்கு வந்து நிறையா குத்துப்பாட்டு கேட்டுகிட்டே குழந்தைங்க வளர்றது. அந்த மாதிரி ஒரு குழந்தைய வந்து பெரியவனை மாற்றிடும். அதுக்கப்புறம் வந்து ஒரு வயசானவங்கள குழந்தைய கூட மாற்றிடும். வயசானவங்கள குழந்தைய மாற்றிடும். என்ன பண்ணுறோன்னு தெரியாது. இன்னொன்று வந்து சாதாரணமாக படுத்து கிடக்கிற ஒரு வயசானவங்களை கூட வந்து எழுந்து நடமாட வைக்கும் ஒரு பாட்டுங்கிறது. அது நான் சிம்பிளாக சொல்ல போனால், the musics and songs can influence humans' emotions. True, lovely. நீங்கள் சொன்னது வந்து அந்த குழந்தைய பெரியவங்களாக்கிடும், பெரியவங்களை குழந்தையாக்கிடும். எவ்வளோ அழகான வார்த்தை தெரியுமா அது? டியர் லிசனர்ஸ், பவர்ட் பை அலியாத்தி ஆயில்ஸ். மயிலாடுதுறையில இருந்து மரச்செக்கு எண்ணெய், ரொம்ப சுத்தமா ஆர்கானிக் முறையில தயாரிக்கப்படக்கூடிய எல்லா விதமான எண்ணெய், ரைஸ், மில்லட்ஸ் எல்லாமே கிடைக்குது. ரெஃப்ரெஷ்மெண்ட் பார்ட்னர் விஜயராம் காஃபி, ஸ்பைசஸ் பார்ட்னர் தலித் ப்ராடக்ட்ஸ்.